நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி டெஸ்ட் கொஷினில் 11வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10 கொஷின் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். சரிதான், ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? நிறுத்தற்குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அதாவது பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அதாவது ஒன்று ஆனால் அதாவது எப்படின்னா வலிக்குதுன்றது கொஞ்சம் ஒரு உணர்ச்சியாக சொல்கிறது. உணர்ச்சியாக வர்றது வர இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஆச்சரியக்குறி வரும். இன்னொன்று வந்து வியப்பா ஐயோ அச்சுச்சோ அந்த மாதிரி அதில் அந்த மாதிரி வரும்போதும் நம்மளுக்கு ஆச்சரியக்குறி வரும். அப்போ ஆப்ஷன் பி தான். பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடினேன்னா தன்வினை வாக்கியம். சரிங்களா? இது சரியான ஊர் பெயர் மருவு எது? புதுச்சேரின்னா புதுவைன்னு வரும். இங்கே புதுவைன்னு கொடுத்துங்க, அப்போ தப்பு. புதுக்கோட்டைனா புதுகைன்னு வரும், இங்கே புதுவைன்னு கொடுத்துங்க, தப்பு. கும்பகோணம்னா குழந்தைன்னு வரும், அப்போ அதுவும் தப்பு. உதகமண்டலம்னா உதகை. சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான மருவு. தில்லை என அழைக்கப்படும் ஊர்? தில்லைனா சிதம்பரம் தான் தில்லைன்னு சொல்லி எழுதுவாங்க. சரிங்களா? அதுக்கு அது ஊர் பெயரில் மருவை எழுதுக. அதாவது தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலினா நெல்லை, கும்பகோணம்னா குடந்தை, கோயம்புத்தூர்னா கோவை, கும்பகோணம்னா குடந்தை. 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம்னா என்னென்னா விவாகம்னா திருமணம். ஆப்ஷன் பி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. சர்க்கார்னா அரசாங்கம். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். ஆப்ஷன் ஏ. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது கால் வலிக்கும். இனிமேல் தான் அதாவது விளையாண்டா வலிக்கும் அப்படின்றாங்க. அப்போ உருவது கூறல் விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி. சரியான வினைமரபை எடுத்து எழுதுக. அதாவது தண்ணீர் குடித்தான். ஆப்ஷன் டி தான் வரும். அதாவது பால் தான் பருகினான்னு வரும். சரிங்களா? அப்போ அது தப்பு. இது 3மே தப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து விடைவகையை தேர்ந்தெழுதல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. சரிங்களா? அலுவல் சார்ந்த சொற்கள். அதாவது டவுன்லோடுனா பதிவிறக்கம். ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதல். பர்சனாலிட்டினா ஆளுமை. சரிங்களா? அதுக்கடுத்து தெசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை. தெசிஸ்னா ஆய்வேடு. அதுக்கடுத்து கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழாலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். ஆப்ஷன் பி. நகமும் சதியும் போல உவமை கூறும் பொருள் தெளிய. நகமும் சதியும் போல ஒத்துமையாக இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி ஒற்றுமை. மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? நன்றாக படித்தனர்னா தன்வினை வாக்கியம். சரிங்களா? ஆப்ஷன் பி. இது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்றது எவ்வகைன்னா பிரிவினை வாக்கியம். செய் வை பண் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிவினை வாக்கியத்துக்கு வரும். அதுக்கடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டது? அப்துல் நேற்று வந்தான். நேற்று வந்தான்னா தன்வினை தொடர். சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். அப்போ கல்வியில் பெரியவர் யார்? ஆப்ஷன் டி. சரிங்களா? கல்வியில் பெரியவர் கம்பர்னாங்க. அப்போ கல்வியில் பெரியவர் யாருன்றது வரும். கல்வியில் சிறந்தவரெல்லாம் வராது. கல்வியில் புகழ்பெற்றவர் வருது. கவிதைன்னு வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இதுக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. அப்போ விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அப்படின்றது வரும். சரிங்களா? என்னன்னு கேட்டிருக்காங்க. விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை நீ தெரிவு செய்ய. தப்பானதை கேட்டிருக்காங்க. நீங்கு நீக்கு.
பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. ஆமாம், இது கரெக்டாக தான் இருக்குது. நீக்கியவுடன் நீங்கிட்டு பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. ஆமாம், சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு. ஆமாம், சரியாக தான் கொடுத்துருக்காங்க. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு, அது அப்படி இல்லை. என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அப்போ இது தப்பு. சரிங்களா? தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன். சரிதான். அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான் தவறான இணை. கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து, ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். அங்கே சேர்த்துன்றது வரல, அப்போ இது தப்பு. அனைவரும் சேர்த்து கல்வி பெற்றனர். இங்கே சேர்ந்து வரல, அப்போ இதுவும் தப்பு. சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது. இங்கேயும் சேர்ந்து வரல, அப்போ இது தப்பு. அப்போ அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விரியினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து இடைவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து, அதாவது என்ன? ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சரியாக தான் கொடுத்துருக்காங்க. புதைந்த பொருளை மறைத்து வைத்தல், இங்கே மறைத்துன்றது வரவே இல்லை. புதையலை கண்டு இங்கே வராது. ரவி புதைத்த புதையலை இல்லை. ஆப்ஷன் ஏ தான் சரி. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அதுக்கடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அதாவது இது நம்ம விருந்தம்பல் அந்த பாடத்தில் படிச்சிருப்போம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈயும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடல் பாடினான். பாடினான்னா இறந்த காலம். சரிதான். பாடல் பாடுகிறான் நிகழ்காலம் வரும், இது தப்பு. பாடல் பாடுவானா எதிர்காலத்தில் வரும், தப்பு. பாடல் பாடுகிறார்கள், இது நிகழ்காலத்தில். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். அதுக்கடுத்து அகர வரிசை எப்படி? கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கொல், கிளி, கீரி, குடுவை, கேள்வி. அப்போ காக்கா கீக்கி வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ கான், காக்கா, கீக்கி. அப்போ கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொல். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை அப்படின்னா உளுந்தும் முரளே, தப்பு. உளுந்தும் உழவே, உழவேன்னு இது வராது. உளுந்தும் உறவே இது வருது. உளுந்தும் உழவே தலை. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல், அது காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. சரியாக தான் வருது. இதுக்கு சரியாக தான் வருது. கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்குகிறது. வராது. சரிங்களா? சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும், தப்பு. தொடுதல் சுருங்கி என்பது ஒரு தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லைன்னா நம்ம துன்பப்படுவோம். இனிய சொற்கள் பேசினா நம்ம துன்பப்படுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இல்லைன்றது தான் இணைப்பு சொல்லாக வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி. சரியான இணைப்பு சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும். சரிங்களா? என்ற ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? சரிங்களா? ஆப்ஷன் சி. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் பி. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி. பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தது. நிகழ்காலத்தை தான் கேட்குறேன். படித்தான் அப்படின்றது இறந்த காலம், படிப்பால்ன்றது எதிர்காலம், படிப்பான்றது எதிர்காலம், படிக்கிறான் அப்படின்றது தான் நிகழ்காலம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள தோட்டம் வராது, தென்னங்காடு வருது, தென்னங்கோட்டை வராது, தென்னந்தோப்புன்றது தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக. கண்மணி. சரிங்களா? பொன் மலை,
இல்லை மலை இல்லை கண்மணி பொன் விலங்கு மலை தேன் வான்மலை. இது 4 3 2 1. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன் அப்படின்றத எழுத்து வழக்கில் சொல்கிறாங்க. வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து விடுகிறேன். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இருபொருள் தருக. திங்கள்னா கிழமை, சந்திரன் ரெண்டையுமே குறிக்கும். ஆப்ஷன் ஏ. இருபொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். சரிங்களா? ஆப்ஷன் பி. இருபொருள் தருக. மாலை. மாலைனா பூமாலை, மாலை பொழுது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருளறிக. அரு ஆறு. அருனா வெட்டுதல், இன்னொரு ஆறுனா நதி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. மடுவில் மாடு குளித்தது. மடுனா நீர்நிலை. சரிங்களா? ஆப்ஷன் சி. மடுவில் மாடு குளித்தது. மீதியெல்லாம் வராது. அங்கே எனக்கு குளித்ததுன்னு சொல்லணும். அடுவில் ஆடு குளித்தது, விடுவில் அந்த மாதிரிலாம் வருது. மடுவில் மாடு குளித்தது. ஆப்ஷன் சி தான் சரி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1. பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். சரிதான். ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். சரிதான். ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்துண்ப. சரிதான். மலையில் நனைந்து கொண்டு என்ப. இல்லை, மழை வேணுங்கிறதுக்காக தான் இந்த மலை சோற்று நோன்பே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள மலையில் எப்படி நனைஞ்சி சாப்பிடுவாங்க? அப்போ 1 2 3 சரி, 4 தப்பு. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான். கூற்று 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. அதுக்கடுத்தது கூற்று சரியாக தவறு. கூற்று 1. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டர் நா. முத்துசாமி என்ற கலைஞர். சரிதான். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். சரிதான். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். சரிதான். இப்போ ஆப்ஷன் 1 2 3 எல்லாமே சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கலைச்சொல் தருக. ஹியூமனிட்டினா மனிதநேயம், டொர்னடோனா சூறாவளி. ஆப்ஷன் பி. சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து அகர வரிசைப்படுத்துக. மீமிசை, முன்னீர், மனத்துயர், மேடுபள்ளம், மாவிலை, மௌனம். மொழிபெயர்ப்பு. அது மாமா மிமி. இது மீ ஃபஸ்ட்டு வருது, மோ ஃபஸ்ட்டு வருது, மே ஃபஸ்ட்டு வருது. ஆப்ஷன் ஏ தான். மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடுபள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். ஆப்ஷன் ஏ தான் சரியான அகரவரிசை. அது அகரவரிசைப்படி சொற்களை சேர்க்க. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். அகரவரிசைப்படி சொல்கிறாங்க. அதாவது அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? அ இ உ போ அந்த மாதிரி தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்குதல். கொடுனா கொடுத்தல். சரிங்களா? ஆப்ஷன் சி. போ என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றுனா போனா போனான். ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது படி என்பது வினையாளரின் பெயர் படித்தவர். ஆப்ஷன் சி. சென்றனர் வேர்ச்சொல்லை தருக. செல். ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லை தெரிவு செய்ய. மகிழ்வித்தான்னா மகிழ். ஆப்ஷன் பி. நடிப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லினா நடப்பால். நடப்பால்னா நட. மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்ய. பொறுப்பு, வெறுப்பு, அசலம் இதெல்லாமே மலை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் இளம் பயிர் வகை குறிக்கும். ஆப்ஷன் டி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதல். விலை. விலை இந்த விலைன்னா பொருளோட விலை, இந்த விலைன்னா உண்டாக்குதல். அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம். சரிங்களா? பந்தின் வடிவம் கோலம். ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? அதுக்கு ஒளி வேறுபாடு இருந்து பொருள் கூறு. கூரை, கூரை இந்த கூரைனா வீட்டின் கூரை, அந்த கூரைனா அப்படி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆப்ஷன் ஏ.
அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து. அதுக்கடுத்து பொறுத்துக. பால் பண்ணைனா டைரி ஃபார்ம், தோல் படுதல்னா டேனிங், சாயம் வெட்டுதல்னா டையிங், தறினா லூம். அதாவது 2, 3, 4, 1 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மரபுபிழை நீக்க. பால் பருகினான்னு வரும், குடித்தான் வரக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது சந்திப்பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அதாவது கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இங்கே இப்போ வந்திருக்கு, அப்போ இது வராது. அதுக்கடுத்து கண்காணிப்பு கருவி இங்கே இத்து வரணும், இங்கே வரல, இது வராது. கண்காணிப்பு கருவி இங்கே இக்கணும் வரல, அப்போ இந்த ஆப்ஷன் பி தான் சரி. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஆப்ஷன் பி தான் சரி ஆன்சரு. அதுக்கடுத்தது கோழி கூவும். மரபிலே நிற்கிற கோழி கொக்கரிக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சரு. பொருந்தாத சொல்லை கண்டறிய. மென்தொடர் குற்றியலுகிறோம். அதாவது பண்பு, கண்டு, மஞ்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகிறோம். எக்குன்றது ஆயத்தத்தில் இருக்கும். அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல். அதுக்கடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிய. இந்த பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பன்தொடர் குற்றியலுகிறோம். அந்த பஞ்சுன்றது மென்தொடர். அப்போ இதுதான் தப்பு. பொருந்தாத சொல் பி. நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல்னா நல்கினான்னா கொடுத்தாள். அதுக்கு எதிர்ச்சொல்னா எடுத்தாள். ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல் தருக. சோம்பல்னா அதுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல் எடுத்தது. இரவலர்னா புறவலர். ஆப்ஷன் ஏ. பிரித்தெழுதுக. தமிழ்னா தம் கூட்டல் உயிர். ஆப்ஷன் ஏ. சேர்த்தெழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் என்று சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். ஆப்ஷன் பி. வட்டு கூட்டல் ஆடினான் என்று சேர்த்தெழுத கிடைக்கும்போது வட்டு ஆடினான். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது காலில் அதை பற்றி படித்து ஆன்சர் கொடுக்கணும். காலில் காயத்திற்கு கட்டுப்பட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகிலிருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அல்லது அமைவது இரட்டொரு மொழிதல் என்னும் அணியாகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். இப்பத்தியில் பயின்று வரும் அணி என்னன்னா சிலேடை அணி. சரிங்களா? ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு. ஆப்ஷன் டி. இளைஞன் பயணம் செய்த வாகனம்னா பேருந்து. ஆப்ஷன் சி. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு. அதாவது எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்? ஆப்ஷன் டி. இளைஞனுக்கு அடிபட்ட இடம் குறிப்பிட்டா காலில் தான் இடம்பெற்று. ஆப்ஷன் டி. கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுனா இது ஒருன்றது உயிர்மெழுத்து கூட. இது வராது, இது வராது. ஓர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்கிறார். ஆப்ஷன் சி தான் சரி. ஏன்னா இங்கே உயிர்மெழுத்து கூட சரியாக தான் வந்திருக்கு, ஆனால் இங்கே தப்பாக வந்திருக்கு. அதேமாரி இங்கே தப்பு, இங்கேயும் தப்பு. இல்லை இங்கே சரியாக இருக்குது, இங்கே தப்பாக இருக்குது. அதேமாரி இங்கே தப்பாக இருக்குது, இங்கேயும் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரி. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அது பிழையற்ற தொடரை கண்டறிய. ஓர் அதாவது இது வராது, இதுவும் வராது, இங்கே இது வருது. ஆப்ஷன் பி தான் சரி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அதுக்கடுத்து சரியாக பொருந்தும் வினையை கண்டறிய. பண்ண இசை, பண்ணின உலகம், பாருனா பூஞ்சோலை, இழைத்துனா செய்து. அதாவது இதில் எல்லாமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எது சரின்றது சரியாக தெரியல. சரிங்களா? இந்த கொஷின் என்ன ஆன்சர் ஒன்றுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சொல் பொருள் பொறுத்துக. எத்தனைக்கும்னா முயலும், வெறுப்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம், 4
4 3 2 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சொல் பொருள் பொறுத்துக. பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெக்கம், முகில்னா மேகம், காலம்னா யமன். 2 4 1 3 ஆப்ஷனில் ஏ தான் சரியான ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணியின் சிலம்பு, இது ஒன்று. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழை. கன்று தனது தலையை ஆட்டியது. ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றான், இது வராது. என் தங்கை பரிசு பெற்ற, இது வராது. பெற்றன், இது. என் தங்கை பரிசு பெற்றாள், டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது என்ன தொடர்னா உடன்பாட்டு தொடர். சரிங்களா. உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நன்றாக தேர்வு எழுதினேன். சரிங்களா. அதுக்கடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார்னா பிறவினைத்தொடர். சரிங்களா. கூட்டு பெயரை குறிப்பிடு. மா தோப்பு. ஆப்ஷன் சி. கூட்ட பெயரை குறிப்பிடு. கர் குவியல். ஆப்ஷன் பி. சொற்களின் கூட்ட பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் யாது? ஆடுனா ஆட்டு மந்தின் ஒரு. ஆப்ஷன் பி. நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் ஊழி தான் நீண்டதொரு காலப்பகுதி என்ற பொருள் தரும். அதுக்கு அகம். இச்சொல் தரும் இரு பொருளை. அகம்னா வீடு, மனம், இது ரெண்டையுமே குறிக்கும். ஆப்ஷன் சி. சரியான இணையை தெரிவு செய்ய. உத்தரவுனா பணி, வராது. சரிங்களா. பாக்கினா இதுவும் இழுப்பு, இதுவும் வராது. கஜானா ஒரு, இதுவும் வராது. அலங்காரமும் ஒப்பனை. சரி. ஆப்ஷன் டி தான் சரியான இணை. சரிங்களா. அதாவது இது வரைக்கும் 100 கொஷின் பார்த்துருக்கோம். 100ல் எத்தனை கொஷின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது நான் ஒவ்வொரு கொஷினாக படித்து போடும்போது நீங்களும் ஒரு நோட் எடுத்து எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட போட்டு பார்த்துட்டு கடைசியில் 100க்கு எத்தனை கொஷின் சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருக்கு இந்த கொஷினெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். சரிங்களா. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.